தாத்தாவை பற்றியெல்லாம் எனக்கு இது ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, எங்கள் குடும்பத்தில் எங்கள் அத்தை ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவங்க தான் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்துட்டாங்க. அவங்களுக்கு இங்கே வேலூரில் தான் அவங்க கிரிமேட் பண்ணாங்க, அதாவது பரியல் பண்ணது. அதுக்கு அடையாளமாக இங்கே வேலூரில் சமாதி இருந்தது. இப்போ அதெல்லாம் அழித்து நாசம் பண்ணிட்டாங்க. அது ஒவ்வொரு வருஷமும் அந்த ஞாபகத்தில் அவங்க இறந்த நாளைக்கு போய் நாங்கள் கொண்டாடுவோம். அது எனக்கு ஒரு 25 வருஷம் நான் வளர வரைக்கும் அது தவறாமல் செஞ்சிருந்தாங்க. அவங்க இறந்தது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி. பட் அவங்களுடைய அந்த நினைவை ஒவ்வொரு வருஷமும் ஒரு விசேஷமாக கொண்டாடுறது நான் 25 வயசு அப்படி ஆகிற வரைக்கும். இது வரைக்கும்னு சொன்னால் இன்னும் சொல்ல போனால் அந்த சமாதியை தான் இடிக்காமல் அங்கே இருந்துருவாங்க. அதில் அவங்க பேர், ஊர், அவங்க ஹஸ்பண்ட் நேம், எப்போ இறந்தாங்க, என்ன எதுன்ற விவரம் ஒரு கல்லில் செதுக்கி அதை பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்து நாங்கள் பண்ணுவோம். ஒவ்வொரு வருஷமும் போய் அது இந்த மாதிரி வடை பாயசம் அது அவங்களுக்கு பிடிச்ச பலகாரமாக செஞ்சு சமாதி பூஜை அதை செய்வாங்க. அதை நாங்கள் பண்ணிடுவோம். வீட்டில் ஃபேமிலியோடு போய் அது முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதை ஒயிட் வாஷ் பண்ணி அந்த செடி எல்லாம் இல்லாமல் நீட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் டேயில் போய் அந்த இது அது எங்கள் தாத்தா தான் எனக்கு தெரியாது. அவங்க பேர் தான் சொல்லுவாங்க. தவிர எங்கள் பாட்டி தெரியும். எங்கள் பாட்டி எனக்கு 80 வயசு வரைக்கும் கூட இவங்க சர்வீஸ் பண்ணியிருந்துச்சு. எங்கள் அப்பாவுடைய அம்மா அது பேத்தி வீட்டில் இருந்துச்சு திருவண்ணாமலையில். அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு திருவண்ணாமலை அதான் அதிதா எங்கள் அத்தையினுடைய பொண்ணு. எங்கள் அத்தை தான் எனக்கு தெரியாதே தவிர எங்கள் அத்தையினுடைய பொண்ணு, அத்தையினுடைய பேத்தி, அத்தையினுடைய ஹஸ்பண்டு அவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல. எங்கள் அத்தைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் கொஞ்சம் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. எங்கள் அத்தைக்கு அடுத்தது ஒரு பொண்ணு பிறந்தது. அது மட்டும் இருந்தது. அவங்க அப்பா திருவண்ணாமலையில் ஒரு பெரிய ஆளு. அவர் முதல் சம்சாரம் 2 பொண்ணுங்க இருக்குது. அதுக்கு பையன் அந்த அம்மா இறந்துட்டாங்க. முதல் சம்சாரம் பையன் வாரிசு இல்லைன்றாங்க. ஆனால் எங்கள் அத்தை 2வது ஆரம்பத்தில் தான் இருந்தது. அந்த அம்மாவுக்கும் ஒரு பொண்ணு பையன் இறந்து போனதுனால அந்த அம்மாவை இறந்துட்டாங்க. 3வது ஒன்று பண்ணிக்கினார். 3வது சம்சாரத்துக்கு 2 பசங்க. அவர்கிட்ட மற்றவங்கெல்லாம் பெரிய பெரியவங்களாக இருந்தாங்க. எங்கள் அத்தை பொண்ணு மட்டும் சின்ன பொண்ணாக இருந்தது. அப்பா கூடவே இருந்தது. அதுக்கப்புறம் 3வது சம்சாரத்துக்கு கல்யாணம் பண்ண இல்லையா, 2 பொண்ணு ஒரு பையன். ஆண் வாரிசு அந்த பையன் மட்டும். இவ்வளோ பேரையும் பெரியவங்க இல்லாதனால எங்கள் பாட்டி தன்னுடைய பொண்ணுக்கு பதிலாக அந்த பசங்கள்லாம் இருந்துச்சுவாரு. அடுத்தவங்களுடைய பசங்க அவங்களெல்லாம் அங்கே பார்த்துன்னு திருவண்ணாமலையே அடிக்கடி இருப்பாங்க போகலாம் அப்படின்னு. அப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு ஒரு 1962 நினைக்கிறேன். அப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட் திருவண்ணாமலையில் கிடைச்சது. அப்போ நான் போய் அவங்க வீட்டில் தான் இருந்தேன். அப்போ எங்கள் அத்தை பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி குழந்தைங்கலாம் இருந்தது. அவங்க வீட்டில் நான் 10 மாதம் தங்கி இருக்கும்போது அப்போ எங்கள் பாட்டிக்கு ஒரு 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. அந்த ஒரு மாதிரி இருக்கும்போது கூட அது நல்லா வேலை செய்யும். பேத்திக்காக சமையல் அது இது எல்லா வேலையும் செய்யும். நானும் ஒரு 7-8 மாதம் அதில் இருந்தேன். வர போவோம், வேலூர்லாம் வரோம் போவோம். அடிக்கடி போயிடுவாங்க பேத்தி பார்க்கறதுக்கு. அதுதான் எங்கள் தாத்தா அவர் பேர் வெங்கட்ராஜ் மலையார். அவரை நான் பார்த்ததே இல்லை. அவருக்கு படமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ தேவசம்லாம் பண்ணுறாங்க. அது கூட எங்கள் அப்பாலாம் அப்பாவுக்கு தேவசம் பண்ணுன்ற மாதிரி எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அதனால் எங்கள் தாத்தாவை பற்றி எனக்கு 1% கூட தெரியும். எங்கள் பாட்டி இருந்தாங்க, எங்கள் அப்பாவுக்கு அம்மா, அவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் 7-8 பேர். லேடிஸு 8 பொண்ணுங்க. கடைசியாக ஒரே ஒரு பையன். அந்த பையன்தான் இப்போ உங்கள் மம்மியினுடைய தாத்தா ஆம்பூர் ராமகிருஷ்ணன் மலையார் இருக்காங்க. அப்படி ஒரே ஒரு ஆண் வாரிசு எங்கள் பாட்டி கூட பண்ணோம். எங்கள் அப்பாவுடைய அம்மாவுக்கு இவங்க தாத்தா தம்பி. எங்கள் பாட்டி அந்த அம்மா பேர் ரத்தின் அம்மா. எங்கள் தாத்தா பேர் வெங்கட்ராஜ் மலையார். பெரியவர் தான் கன்னியப்ப மலையார். 2வது கோவிந்தராஜ் மலையார். கன்னியப்ப மலையார் கூட ஒரே ஒரு பையன் இப்போ இறந்துச்சு. அதனால் எங்கள் பெரியப்பாவுக்கு வாரிசு கிடையாது. வாரிசுன்னா பசங்க கிடையாது. நாங்கள் தான் பசங்க. குழந்தை சின்ன வயசுல இருந்துச்சு. இப்போ இருக்கிற இந்த வசதிகள் வாய்ப்புகள்லாம் இப்போ இருந்தால் ஏன் குழந்தை பிறகுல அடுத்தது பிறக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இல்லையே, அதெல்லாம் பண்ணலாம். அப்போ அதெல்லாம் செய்ய காணும். தெரிஞ்சது அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் தான் பின்னால் அடுத்தது எங்கள் அப்பாவுக்கு எங்கள் பெரியப்பாவுக்கு தம்பி, எங்கள் அப்பாவுக்கு வருஷம் 3 பேர் பிறந்துட்டேன். நான் தான் தெரியும். அடுத்தது ரங்கராஜ், 3வது செல்வராணி, 2வது செல்வராணி, 3வது ரங்கராஜ், 4வது மனோகர். இந்த மனோகருக்கும் ரங்கராஜுக்கும் இடையில ஒரு பொண்ணு ஒன்று பிறந்தது. ஆனால் பழக்கத்துக்கு
விஜயராணின்னு பேர் வச்சாங்க. சின்ன குழந்தை, ஒரு 6 மாதத்தில் அது இறந்துடுச்சு. அது எப்பவும் இல்லாமல் அதிசயமாக எங்கள் பாட்டி இருக்கிறாங்க திருவண்ணாமலைக்குன்னு, எங்கள் அம்மா வந்து குழந்தை எடுத்து நாங்கள் போயிருந்தாங்க. போய் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம போய் இந்த இது மாதிரி வந்துச்சு, குரலே வெளியே வராத மாதிரி ஒரு மாதிரி அடைச்சி, அங்கேருந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் வீட்டுக்கு எடுத்துன்னு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் ஆயிடுச்சு.